ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட். வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான புக் பத்தி தாங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அந்த புக்கோட பேரு டோபமைன் டிடாக்ஸ் பை திபோ மோரிஸ். ஒரு ஹேப்பியான லைஃப் அமைச்சுக்கணும், இல்ல லைஃப்ல ஏதாச்சும் சாதிக்கணும், இல்ல லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்படி ஏதோ ஒரு குறிக்கோள நோக்கி தான் நம்ம எல்லாருமே ஓடிட்டுருப்போம். பட் நம்மகிட்ட இருக்க ஏதோ ஒரு பழக்கம், அந்த குறிக்கோள அடையிறத கொஞ்சம் தாமதமாக்குதுன்னே சொல்லலாங்க. அதாவது நம்மள எப்பவுமே ஒரு டிஸ்ட்ராக்டட் மைண்ட் செட்லயே வச்சிருக்கு. நம்மள ஃபோக்கஸ் பண்ண விடாம தடுக்குது. இப்படிப்பட்ட அடிக்ஷன்ஸ்லேருந்து எப்படி வெளிய வரதுன்னு சொல்லிக் கொடுக்கக்கூடியது தான் இந்த புக். கண்டிப்பா நம்ம எல்லார் லைஃப்லயும் இப்படி ஒரு விஷயம் இருக்கும். லைக் இத பண்ணா என்னால லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு. அதாவது ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிட்டா, என்னோட ஆஃபீஸ்ல எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இல்ல டெய்லி புக்ஸ் படிக்கிறது என்னோட கரியருக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். இல்ல டெய்லி எக்சர்சைஸ் பண்ணா நான் நெனச்ச ஹெல்த்த மெயின்டெயின் பண்ண முடியும். இப்படி பாசிட்டிவான விஷயமாவும் இருக்கலாம். இல்ல சில நெகட்டிவான விஷயங்கள் லைக் குடிக்கிறத நிப்பாட்டினேன், மந்த்லி எனக்கு ஆயிரக்கணக்கில மிச்சமாகுது. இல்ல ஜஸ்ட் டீ குடிக்கிறத நிப்பாட்டினேன், வெளிய என்னோட ஆடி கார் நிக்குது. இப்படி நமக்கே தெரிஞ்ச விஷயங்கள் சிலது இருக்கும். இருந்தாலும் நம்ம அத ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். அப்படியே ஸ்டார்ட் பண்ணாலும் ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அத ஸ்டாப் பண்ண வச்சிடும். இல்ல அத அப்புறம் பண்ணலான்னு சொல்லி தள்ளி போட்டுட்டே இருப்போம். இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மூளைக்குள்ள இருக்க டோப்பமைன்ங்கிற கெமிக்கல நம்ம சரியா பயன்படுத்தாதது தாங்க. அது என்ன? அத எப்படி சரி பண்றது? இதனால என்ன யூஸ்? இது எல்லாத்தையுமே இந்த புக்கோட ஆத்தர் ஒரு 6 பார்ட்ஸா குடுத்துருக்காருங்க. வாங்க அத ஒன் பை ஒன்னா என்னன்னு பார்க்கலாம். பார்ட் 1 டோபமைன் அண்ட் த ரோல் இட் பிளேஸ். நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க டோபமைன்னா என்னன்னு. சிலர் சொல்லியிருப்பாங்க அது ஒரு பிளஷர் கெமிக்கல்னு. அதாவது மகிழ்ச்சிய தரக்கூடிய ஒரு கெமிக்கல். பட் உண்மையிலேயே டோபமைனோட வேலை மகிழ்ச்சி தரக்கூடியது கிடையாதுங்க. மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள செய்யறதுக்கான ஆர்வத்த தூண்டுறது. இப்படி டோபமைன் ட்ரிகர் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் எல்லா நேரமும் நமக்கு மகிழ்ச்சி தருமான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாதுங்க. சிலது நம்ம ஃபோக்கஸ கம்மி பண்ணி, நம்ம டைம வேஸ்ட் பண்ணக்கூடியதா கூட இருக்கலாம். இந்த மாரி விஷயங்கள் நமக்கு எப்பவுமே ஒரு ஃபுல்ஃபில்மென்ட்டான ஃபீல குடுக்கவே குடுக்காது. எவ்வளோ குடுத்தாலும் இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு ஒரு முடிவே இல்லாம தான் போயிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சோசியல் மீடியால நீங்க ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுப்போம். அது முடிஞ்சதும் என்ன பண்ணுவீங்க? அடுத்த வீடியோ ஸ்க்ரால் பண்ணுவீங்க. அது முடிஞ்சதும் அடுத்த வீடியோ ஸ்க்ரால் பண்ணுவீங்க. இப்படி எவ்வளோ பார்த்தாலுமே நமக்கு அது ஒரு ஃபுல்ஃபில்மென்ட்டான சந்தோஷத்த குடுக்கவே குடுக்காது. இப்படி தான் நம்ம லைஃப்ல அடிக்ட் ஆயிருக்க எந்த ஒரு விஷயமும் நமக்கு நிறைவான சந்தோஷத்த தரவே தராது. அது மட்டும் இல்லாம இப்படி டோபமைன் ஓவர் ஸ்டிமுலேட் ஆகுறதுனால நிறைவான சந்தோஷத்த தரக்கூடிய லாங் டெர்ம் கோல்ஸ்ல இருக்க ஃபோக்கஸும் குறையுதுங்க. பார்ட் 2 த ப்ராப்ளம். ட்ரக்ஸ் ஆர் ஆல்கஹால் மட்டும் அடிக்ஷன் இல்லைங்க. கேம்பிளிங், ஷாப்பிங், வீடியோ கேம்ஸ், அதிகமான எக்ஸசைஸ், ஈவன் ஒர்க் கூட இப்படி எந்த ஒரு விஷயத்த ஒரு நாளைக்குள்ள பண்ணாம இருக்கவே முடியலையோ, நீங்க அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் அடிக்டடா இருக்கீங்கன்னே சொல்றாங்க. இதெல்லாம் விட பெரிய அடிக்ஷன் ஒண்ணு இருக்குன்னா, அது சோசியல் மீடியாவா தாங்க இருக்க முடியும். சோசியல் மீடியாஸ் நம்ம அட்டென்ஷனை ஹைஜாக் பண்ணுறதா இந்த புக்கில் சொல்கிறாங்க. அது எப்படி? திங்க் பண்ணி பாருங்க. நம்ம எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த ஒரு டைம் ஆச்சும் பண்ணியிருப்போம். லைக் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஃபோன் எடுத்திருப்போம். பட் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை பார்த்து அதை கிளிக் பண்ணி ஒரு சோஷியல் மீடியா ஆப்குள்ளே போயிருப்போம். பட் ஏன் வந்தோன்றதையே மறந்து நிஜ சமயக்காரனவே மாறின மாதிரி ரொம்ப நேரம் அதுக்குள்ளேயே டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம். இது போல தாங்க நோட்டிஃபிகேஷன்ற இரைய போட்டு நம்ம அட்டென்ஷன்ங்கிற மீனை சோஷியல் மீடியா கம்பெனி மார்க்கெட்டர்ஸ் பிடிக்கிறாங்க. அடுத்து எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸ்லேயும் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் அல்காரிதம்ஸ். நம்ம சர்ச் பண்ணுறது ரிலேட்டட் வீடியோஸே காட்டுறதால நம்ம அதையே அதிகமாக பார்த்து பார்த்து வேறு புதுசாக எதுவுமே பார்க்காம புதுசாக எதுவுமே தெரிஞ்சுக்காம ஒரு மீளா வட்டத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோங்க. ஆக்சுவலி லாங் டைம் திங்கிங் தான் ஃபினான்ஷியல் அண்டு பர்சனல் சக்ஸஸ்க்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு முடிவு எடுக்கும்போது ஃப்யூச்சரில் அது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும், என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்னு சொல்லி யோசிக்கிறதுங்க. பட் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம அடிக்டடாக இருக்கிறதால அந்த லாங் டைம் திங்கிங் அபிலிட்டி சேதப்படுதுன்னு சொல்கிறாங்க. நமக்கே தெரியும் எது பண்ணுறது சரின்னு, பட் நம்ம அதை பண்ணவே மாட்டோம். லைக் நமக்கு தெரியும் ஹெல்த்தியாக சாப்பிட்றது எவ்வளோ நல்லதுன்னு சொல்லி, பட் அன்ஹெல்தி ஃபுட்ஸ் தான் விரும்பி சாப்பிடுவோம். நமக்கு தெரியும் படிக்கிறது எவ்வளோ முக்கியம்னு, பட் படிக்க மாட்டோம். நமக்கு தெரியும் எக்ஸசைஸ் பண்ணுறது எவ்வளோ நல்ல பெனிஃபிட்ஸ் தரும்னு, பட் அதை பண்ண மாட்டோம். பிகாஸ் நல்ல பழக்கம் எல்லாமே லாங் டேர்மில் பெனிஃபிட் தர மாதிரியும், கெட்ட பழக்கம் எல்லாமே ஷார்ட் டேர்மில் டெம்பரரி ப்ளஷர் தர மாதிரியும் இருக்குது. நம்ம பிரெயினும் பேசிக்கலி ஒரு சோம்பேறின்றதுனால ஈஸியான விஷயம் எதுவோ அதையே சூஸ் பண்ணி அதுக்குள்ளேயே போய் மாட்டிக்குது. பார்ட் 3 த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஏ டெடாக்ஸ். ஓவர் ஸ்டிமுலேஷனை குறைச்சி உங்கள் மைண்டை காம் அண்ட் ஃபோக்கஸ்டாக வைக்க யூஸ் ஆகிறது தான் டோபமைன் டெடாக்ஸ். இந்த புக்கில் 3 டைப்ஸ் ஆஃப் டோபமைன் டெடாக்ஸ் கொடுத்துருக்காங்க. த 48 ஹவர் கம்ப்ளீட் டோபமைன் டெடாக்ஸ், த 24 ஹவர்ஸ் டோபமைன் டெடாக்ஸ், த பார்ஷியல் டோபமைன் டெடாக்ஸ். ஃபர்ஸ்ட் த 48 ஹவர் கம்ப்ளீட் டோபமைன் டெடாக்ஸ். இதை ஃபாலோ பண்ணுறதால உங்களோட எல்லா வித ஸ்டிமுலேஷனும் குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க.
இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அடுத்து சொல்கிற எதையுமே 48 மணி நேரத்துக்கு செய்யக்கூடாதுங்க. ட்ரக்ஸ் ஆர் ஆல்கஹால் எடுக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, மியூசிக், சுகர் ஆர் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எடுக்கிறது, இன்டர்நெட், ஃபோன், வீடியோ கேம்ஸ், மூவிஸ், சோஷியல் மீடியா இப்படி எதையுமே பண்ணக்கூடாது. இது எதுவுமே பண்ணலன்னா என்ன தான் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் வரலாங்க. அதுக்கும் சில சஜஷன்ஸ் இந்த புக்லேயே கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. கோயிங் ஃபார் எ கண்டெம்ப்ளேட்டிவ் வாக், அதாவது சுற்றி நடக்கிற விஷயங்களை கவனிச்சுக்கிட்டே நடக்கிறது. ஜேர்னலிங், மெடிடேட்டிங், ப்ராக்டிஸிங் அவேர்னஸ் எக்ஸசைசஸ் இல்லை ரீடிங் இந்த மாதிரி விஷயங்களை செய்ய சொல்கிறாங்க. அடுத்து 24 ஹவர்ஸ் டோபமைன் டெடாக்ஸ். இதுவும் சேம் மெத்தட் தாங்க. பட் டைம் மட்டும் 24 ஹவர்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேங்க. அடுத்து த பார்ஷியல் டோபமைன் டெடாக்ஸ். ஒரே ஒரு ஆக்டிவிட்டி அது எது உங்களோட அதிகபட்ச டைமை வீணடிக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த ஒரு விஷயத்த பண்ணாமல் இருக்கிறதுங்க. பார்ட் 4 எ 3 ஸ்டெப் மெத்தட் ஃபார் எ சக்ஸஸ்ஃபுல் டெடாக்ஸ். ஸ்டெப் 1 ஐடென்டிஃபை யுவர் பிக்கெஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன். இது பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. செய்ய வேண்டியது செய்யக்கூடாததுன்னு அதை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. எந்த வேலை செய்கிறதுலாம் உங்கள் கவனத்தை அதிகமாக்குதோ, உங்கள் திறமையை வளர்க்குதோ அதை ஃபஸ்ட் காலமில் எழுதுங்க. அடுத்து எந்த விஷயத்துக்கெலாம் நீங்கள் அடிக்டடாக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை செகண்ட் காலமில் எழுதுங்க. அதாவது எதெல்லாம் உங்கள் நேரத்தை வீணடிக்குது, இதை பண்ணுறது எனக்கு எந்த யூஸுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை செகண்ட் காலமில் எழுதுங்க. இந்த பேப்பரை எடுத்து நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2 ஆட் ஃப்ரிக்ஷன். அதாவது எந்த விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் எழுதியிருக்கீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் செய்கிறத இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக்குங்க. அதாவது நீங்கள் ஃபோன் அடிக்ஷனை விட நினச்சா உங்கள் ஃபோனை எப்போவுமே நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து தள்ளி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் இருக்க ரூமில் இருந்து பக்கத்து ரூமில் கொண்டு போய் வச்சுருங்க. இப்போ நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட பக்கத்து ரூம் வரையும் போயிட்டு அந்த ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணணும். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பிரெயின் சோம்பேறின்றதுனால இந்த மாதிரி கஷ்டமான டாஸ்க்கை அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சால் அந்த ரூமை லாக் பண்ணி சாவியை வேறு யார்கிட்டனா கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட ஃபர்ஸ்ட் சாவி அவங்கக்கிட்டேருந்து வாங்கி அந்த ரூமை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ ஃப்ரிக்ஷன்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லதுங்க. அவ்வளோ அவாய்ட் பண்ண முடியும் அந்த விஷயங்களை. இதே போல் செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களில் இருக்க ஃப்ரிக்ஷன்ஸை குறைங்க. லைக் நீங்கள் ஒரு புக் ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த புக் எப்பவுமே உங்கள் பக்கத்துலேயே இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டெப் 3 ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் திங் இன் த மார்னிங். ஒரு மார்னிங் ரொட்டீன் உங்கள் லைஃப்பில் பெரிய சேஞ்சே கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ மெடிடேட் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லை புக்ஸ் படிக்கிறது, இல்லை அன்றைக்கான டேக்கான பிளான்ஸை எழுதி வைக்கிறது, இந்த மாதிரி ப்ரொடக்டிவான சில விஷயங்களை டெய்லி மார்னிங் தொடர்ந்து செய்ய சொல்கிறாங்க. அதே போல் எழுந்த உடனே ஃபோன் செக் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை எழுந்த உடனே செய்கிறத அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த டோபமைன் ட்ரக்ஸ் ஃபாலோ பண்ணும்போது ரெஸ்ட்லெஸ்ஸாவோ இல்லை உங்கள் அடிக்ஷனை பண்ண சொல்லி உங்கள் பிரெயின் உங்களை ஃபோர்ஸ் பண்ணாலோ அதை அப்படியே எழுதி வைக்க சொல்கிறாங்க. எந்த டைம் அப்படி தோணுச்சு, எதனால் அப்படி தோணுச்சு, இப்படி எதுவாக இருந்தாலும் எழுதி வைக்க சொல்கிறாங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணால் நம்ம அந்த ஃபீலை எதனால் வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவாய்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பார்ட் 5 டூயிங் த ஒர்க் அண்ட் ஓவர் கம்மிங் ப்ரொக்ராஸ்டினேஷன். ப்ரொக்ராஸ்டினேஷன்னா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலையெல்லாம் தள்ளி போடுறது தாங்க. லைக் ஒரு புக் படிக்கலாம்னு நினச்சிருப்போம். அந்த டைமில் ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரதை பார்த்து கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு ஸ்க்ரால் பண்ணியிருப்போம். அதே டைம் புக்கையும் எடுத்து ஓரமாக வச்சுருப்போம். இந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் தள்ளி போடாமல் மோட்டிவேட்டடாக அதை பண்ண வைக்கிறது தான் இந்த டோபமைன் டெடாக்ஸோட ஒரு முக்கியமான கோல்னு சொல்கிறாருங்க. இப்படி செய்ய வேண்டிய விஷயங்களை தள்ளி போடாமல் இருக்க ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா பிளான் யுவர் டே. அதாவது இன்றைக்கி என்னென்ன செய்ய போகிறோமோ அதை ஒரு பிளானாக வச்சுக்கிட்டு ஆரம்பிக்க சொல்கிறாங்க. அது சரி, ஒரு டேவை எப்படி பிளான் பண்ணுறது? ஒரு டேவை பிளான் பண்ண பல டூல்ஸ் ஈவன் மொபைல் ஆப்ஸ்லாம் கூட இருந்தாலுமே ஒரு பெட்டரான வேவாக இந்த ஆத்தர் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பரை யூஸ் பண்ண சொல்கிறாரு. ஒரு பேப்பரில் அன்றைக்கான பிளான்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு அன்றைக்கி டேவோட முடிவில் எந்தெந்த ஒர்க்லாம் முடிச்சிருக்கீங்க, எந்தெந்த ஒர்க்லாம் முடிக்கலன்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாரு. அப்படி ஏதாச்சும் ஒர்க் முடிக்கலனா அது ஏன் முடிக்கலை, ஏதாச்சும் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிச்சா அதையுமே நோட் பண்ணி வைக்க சொல்கிறாரு. இப்படி நோட் பண்ணி வைக்கிறதுனால நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் வரும்பொழுது அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி சரி பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியுங்க. அடுத்து ஷெட்யூல் 1 மேஜர் டாஸ்க் டு ஒர்க் ஆன் ஈச் மார்னிங். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தாங்க, எந்த ஒரு விஷயம் உங்களை இன்னும் அதிக ப்ரொடக்டிவ் ஆக்குமோ அதை மார்னிங் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்கள். அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. இப்படி ரொட்டீன் க்ரியேட் பண்ணுறதுக்கு சில ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப் 1 பி அட் த சேம் பிளேஸ் அட் த சேம் டைம் எவ்ரி டே. இப்போ ஒரு புக் படிக்கிற பழக்கத்தை க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுப்போம்.
டெய்லி ஒரே பிளேஸில் உட்காந்து அதே டைமில் லைக் 5 AM to 6 AM அதை படிங்க. ஸ்டெப் 2, சூஸ் ஏ ட்ரிகர். ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் ஆக்கி ஃபோக்கஸ் அதிகமாக்கும் இல்லையா, லைக் மெடிடேட் பண்ணி முடிச்சதும் ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ரிகர் சூஸ் பண்ணிவிட்டு அதை பண்ணுங்கள். ஸ்டெப் 3, கெட் ஸ்டார்டட். ஈவன் இந்த விஷயம் பண்ணுறதுல பெருசாக மோட்டிவேஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, இது சரியாக முடிக்க முடியுமா அப்படின்ற எந்த கவலையும் இல்லாமல் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப பண்ணும்போது மோட்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும்னு சொல்கிறாங்க. ஸ்டெப் 4, எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஃபோன் பக்கத்தில் இருந்தால் சைலண்டில் போட்டு வச்சுருங்க. இல்லை வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் அதை சரி பண்ணிவிட்டு இதை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸ்டெப் 5, வித்தவுட் இன்டரப்ஷன் இந்த ஒர்க்கை பண்ண சொல்கிறாங்க. அதாவது ஒரு 45 மினிட்ஸுக்கு கண்டினியூவாக இதை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் விடலாங்க. பார்ட் 6, அவாய்டிங் டோபமைன் ரிலாப்ஸ். இந்த டோபமைன் டிடாக்ஸை கம்ப்ளீட்டாக முடித்த அப்புறம் உங்கள் மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்குங்க அண்ட் இன்னும் ஃபோக்கஸ்டாக இருக்கும். பட் கொஞ்ச நாளில் இந்த கண்ட்ரோல் மோஸ்ட்லி தவறுன்னு சொல்கிறாங்க. பழைய மாதிரி அந்த அடிக்ஷன் ஆக்டிவிட்டீஸை செய்ய நம்ம மனசு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பட் இது எல்லாருக்குமே காமனாக நார்மலாக நடக்கிற விஷயந்தான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல் குறையதை நினச்சி கில்ட்டாவோ இல்லை வெக்கப்படவோ தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இந்த காலத்தில் இந்த உலகம் முழுக்குமே உங்களுக்கு எதிராக தான் செயல்படுதுன்னு சொல்லலாம். லைக் உங்கள் கவனத்தையும் நேரத்தையும் எடுத்துக்கிறதுக்காக அண்ட் அதை பணமாக்குறதுக்காக வெளியே பல கம்பெனிஸ் செயல்பட்டுட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்கள் கவனம் சிதறது சகஜம்தாங்க. பட் நம்ம கவனம் சிதறதுன்றத கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் போதுங்க. அப்படி கண்டுபிடிச்ச அப்புறம் ஜஸ்ட் இந்த டோபமைன் டிடாக்ஸை ரீஸ்டார்ட் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. டோபமைனுக்கு எதிரான குணங்கள் இருக்க சில கெமிக்கல்ஸும் நம்ம பிரெயினில் இருக்குங்க. லைக் ஆக்சிடோசின், என்ட்ரோஃபின், செரோட்டோனின். இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் உங்களை காம் அண்டு ப்ரெசன்ட் மைண்டோடு இருக்க வைக்குதுங்க. இந்த கெமிக்கல்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சில டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. லைக் மெடிடேஷன், ஸ்ட்ரெச்சிங், மைண்ட்ஃபுல்னஸ். அதாவது சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்கள் மைண்டில் கவனமாக இருக்க சொல்கிறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டெம்ப்ளேட்டிவ் வாக்கிங், அதாவது சுற்றி நடக்கிற விஷயங்களை கவனிச்சுக்கிட்டே நடக்கிறது. சோஷியல் இன்ட்ராக்ஷன், அதாவது நிறைய பேர் கூட பழகிறது. போர்டம், அதாவது ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க. முல்லை முள்ளால் எடுன்ற பழமொழி சொல்கிற மாதிரி உங்கள் ஃபோக்கஸை சிதற வைக்கிற பழக்கத்தை இன்னொரு நல்ல பழக்கத்தை வச்சு சரி பண்ணுங்கள். அப்புறம் அந்த முள் திரும்ப குத்தாத மாதிரியான விஷயங்களையும் பண்ணிவிட்டு நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா போக வேண்டிய இடத்துக்கு தடையில்லாமல் சீக்கிரமாக போயிடலாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்குடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விக்கி SRSS. டாடா.